நல்ல ஒரு பெரிய நடிகர்களை ரஜினி கமல்லாம் வச்சு 16 வயதில் படத்தை எடுத்து 2 ஜாம்பவான்களையும் ஒன்றா ஒரே சமயத்தில் வச்சு படத்தை எடுத்து கொடுத்து எல்லா பட்டி தொட்டிலாம் அது போய் பரவுற மாதிரியான ஒரு பெரிய படம், திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம் அந்த காலகட்டத்தில். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். அதை இதுவரையிலும் ஒரு 6 முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவர். இந்த ஒரு டைரக்டர் வந்து இனி வரும் காலையில் கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த மண் வாசனை மாறாம அப்படியே வந்து அந்த திரையில கொடுத்து பாமர மக்கள் எல்லாரையும் ஈர்த்தது அந்த காலகட்டத்தில் இவர் தான். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சேர்க்கறதுல அவர் முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. ஜாதி ஒழிப்பை வந்து அப்பயே அவர் திரையில கொண்டாந்தார். அந்த மாதிரியான காதலுக்கு வந்து கண்ணில்ன்றதை அவர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். கமலஹாசன் போல ஆக்டர்ஸ் எல்லாம் லைஃப் கொடுத்ததே அவர் தான். சும்மா ஏனோ தானோலாம் படம் எடுக்கக்கூடாது. பாக்யராஜ் இஸ் லெஜண்ட். அந்த முதல் மரியாதை படத்தை வந்து யாருமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யாருமே எடுக்க முடியாது. கருத்தம்மாலாம் படம் பார்த்துட்டு அழுதவங்க நிறைய பேர். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். இன்னைக்கு வந்து பாரதி ராஜா அவர்கள் வந்து நம்மளை எல்லார்கிட்டும் மறைந்துட்டாரு. ஸோ அந்த பிரிவு உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தம் அளிக்கிறது எங்களுக்கு. ஏன்னா 1977 அவர் ஃபீல்டுக்கு வராரு, சினிமா ஃபீல்டுக்கு வந்து கிராமப்புற மக்களை மொத்த பேருக்கும் அவர் நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. நல்ல ஒரு பெரிய நடிகர்களை ரஜினி கமல்லாம் வச்சு 16 வயதில் படத்தை எடுத்து 2 ஜாம்பவான்களையும் ஒன்றா ஒரே சமயத்தில் வச்சு படத்தை எடுத்து கொடுத்து எல்லா பட்டி தொட்டிலாம் அது போய் பரவுற மாதிரியான ஒரு பெரிய படம், திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம் அந்த காலகட்டத்தில். எல்லா டைரக்டர்கள் காட்டிலும் இவர் ஒரு பெரிய முதன்மையாக காமிச்சார், அன்றைக்கி வெளிப்பட்டார். ஆனால் அவரை மறக்கவே முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம். அதை இழப்பு. இதுவரையிலும் ஒரு 6 முறை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவர். கடைசியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வச்சு முதல் மரியாதை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் போயிட்டு பெரும் வரவேற்பை கொடுத்துருச்சு. அவர் வருஷக்கணக்கில் ஓடின படம் அது. அவர் படம் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய படம். ஒரு படம் கூட நம்ம பாரதிராஜா ஐயாவுடைய படத்தை மிஸ் பண்ணதே கிடையாது. நாங்கள்லாம் மக்களை யாரும் மிஸ் பண்ணல. கிராமப்புறங்களில் அவர் பெரிய கொடி கட்டி பறந்தவர். அந்த மாதிரியான ஒரு பெரும் நடிகர். இன்றைக்கி அவர் டைரக்டர். அவர் இழந்தது எல்லோருக்கும் வருத்தம். தமிழக சினிமா திரையுலகத்துக்கே, தென்னிந்தியா திரையுலகத்துக்கே கூட சொல்லலாம். அதை அந்த மாதிரியான வருத்தம். அது எப்படி அந்த வருத்தத்தை ஈடுகாட்டுறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட டைரக்டர்லாம் மறைஞ்சு போகிறாங்கன்னு சொல்லும் போது பெரிய வருத்தமாக இருக்குது. அவங்களாம் இப்படி ஒரு ஆள் இனி வருவாங்களான்றது எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் டைரக்டர் அவங்க. நிறைய படைப்பாளி, நிறைய சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காரு, நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்காரு, விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. நிறைய பேருடைய வாழ்க்கையோட மாற்றம் வந்திருக்குது. அதனால் அது அவரை மறக்க முடியாத ஒரு தருணம் இது. அவருடைய ஆன்மா நல்ல ஒரு சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் அதை ஆழ்ந்த வருத்தத்தோடு அதை தெரிவிக்கிறோம். ஓகே, இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் அவருக்கு வந்து எதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய கற்றுக்கணும். என்னென்னா அவர் ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியாக பிரித்து கொடுப்பார். பாட்டு தனியாக, மியூசிக் தனியாக, கதை தனியாக. ஒரு கதையை கேட்டு ஒரு குடும்பம் பிரிஞ்சு போன குடும்பம் கூட சேர்ந்து போகும். சேர்ந்து வாழ்ந்த குடும்பம்லாம் உண்டு. அவங்க படத்தை பார்த்துட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு நல்ல நெறிமுறையில் எடுத்து சொன்ன கதைகள்லாம் உண்டு அந்த அவருடைய படத்தில். இப்போ இருக்கிற படங்கள்லாம் அவரை வந்து நிறையா படத்தை பார்த்து சில விஷயங்களை இப்போ இருக்கிற டேரக்டருங்க தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், அதை சரி பண்ணிக்கணும். அது நல்லது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு, சமுதாயத்துக்கு. ஓகே, இப்போது ஐயா அவர்கள் இல்லாதது வந்து தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய இழப்பு. அவர் வந்து இடையிலே போயிட்டார். வயது முதற் காரணமாக இன்றைக்கி 84 வயசுன்னு சொல்கிறோம். 84 வயசில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரியில் விட்டு போயிட்டார். உடம்பு முடியல, வயது முதிர் காரணமாக அப்படி ஒதுங்கிட்டார். இருந்தாலும் அவருடைய இதுவில் வந்தவங்க எவ்வளோ பேர் இன்னமும் நிற்கிறாங்க. அவங்க இன்னும் அவருடைய இதுவை தொடரணும். அவருடைய கதைகளை, அவருடைய டைரக்டருடைய விஷயத்தை, அவருடைய சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் தொடரணும். அதே மாதிரி அவருடைய பின்பற்றணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, அவரோட படத்தில் உங்களுக்கு பிடித்த படம், அதில் ஒரு பிடிச்ச சீன் ஏதாவது? பிடிச்ச படம், பிடிச்ச சீனுன்னு சொன்னால் கடலோர கவிதைகளை கூட சொல்லலாம். நல்ல படம். ரெண்டாவது முதல் மரியாதையை மறக்க முடியாது. ஒவ்வொரு சீனுமே அதை நம்ம பேசக்கூடிய சீன். சிவாஜி கணேசன் அந்த வயசான காலத்தில் அவரை வச்சு இப்படி ஒரு மாபெரும் இட்டை கொடுத்து மக்களை
சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலையும் அவருக்கு மழங்கி போனாங்க அந்த படத்தில். ரொம்ப அதை மறக்க முடியாது, ஒவ்வொரு சீனையும் கூட மறக்க முடியாது. முதல் மரியாதை படத்தை நான் எடுத்து சொல்லலாம். பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இது நம்ம அவர் உடம்பு முடியலன்றது எல்லாருமே வந்து நிறைய முறை இந்த ரூமர்லாம் கூட வந்திருந்தது. அவர் இறந்துட்டார், அப்போயே நம்மளுக்கு பெரிய மிகுந்த கவலை அளிச்சுது. இதில் நிஜமாலுமே அவர் இறந்துட்டார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இது பெரிய துக்கமாக தான் நாங்கள் வந்து எல்லாருமே யோசிக்கிறோம். அதை மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை விட்டுட்டு போயிருக்கார் இந்திய சினிமாவிலேயே. அந்த மாதிரியான இந்த ஒரு டைரக்டரை வந்து இனி வரும் காலையில் கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவர் ஏற்படுத்தி விட்டு போயிருக்காரு. காரணம் என்னென்னா, அந்த மண் வாசனை மாறாமல் அப்படியே வந்து அந்த திரையில் கொடுத்து பாமர மக்கள் எல்லாரையும் ஈர்த்தது அந்த காலகட்டத்தில் இவர் தான். இந்த மாதிரியான இயக்குனரை வந்து நம்ம மிஸ் பண்ணுறது பெரிய விஷயங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, வேறு யாரும் அந்த இடத்த நிரப்ப முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு துக்கமான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி. ஓகே, இப்போ இருக்க டேரக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி விஷயங்களை அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அந்த டைமில் கிராமப்புறத்துலேருந்து இங்கே வந்து படத்தை எடுத்து அந்த படத்தை திரையில் நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்குறவங்க எல்லாரையும் ரொம்ப சிந்திக்கவும் சிரிக்கவும் அழவும் எல்லா அதாவது எல்லாருக்குமான ஒரு இயக்குனராக அவர் இருந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை எடுத்துக்கினா வெறும் சண்டை காட்சி, வெறும் இது அது அப்படின்றது இல்லாமல் ஒரு கருத்து, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து சேர்க்கறதுல அவர் முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. இன்றைக்கிற இயக்குனர்கள் அதை வந்து அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஃபாலோ பண்ணணும். அவருடைய கருத்துக்களை அவர் முன்னாடி வச்சதை அவர் வந்து அந்த மண் வாசனை மாறாமல் அவங்க வந்து அதை திரும்ப வந்து திரையில் கொண்டாந்து கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் அவங்களுக்கு. இப்போ இருக்கிற இயக்குனர்களுக்கு கண்டிப்பாக அதை பின்பற்றுவாங்க நம்புகிறோம். ஐயா இவர்களை வந்து வரும்போது எந்த ஒரு வசதியும் இல்லைல்ல, அதெல்லாம் சொல்லணும். ஸோ இப்போ அவரோட படங்களே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுனா? அலைகள் ஓய்வதில்லை. அதாவது விஷயங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சீனு, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, அன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த எல்லாரும் ஒரு வரலாறையே வந்து திரும்பி பார்க்க வச்ச படம் அந்த படங்கள்லாம். ஜாதி ஒழிப்பை வந்து அப்பயே அவர் திரையில் கொண்டாந்தார். அந்த மாதிரியான காதலுக்கு வந்து கண்ணில்ன்றது அவர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய படங்களில் வந்த காட்சிகள் தான் வந்து அதெல்லாம் முன்னுதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா எங்களுடைய பீரியடிலே எங்களுடைய லைஃப் டைத்தில் இது மாதிரி ஒரு டைரக்டர் வந்தது வந்து நாங்கள் ரொம்ப நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். காரணம், இதுக்கு முன்னாடெல்லாம் வந்து கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமிழ் மூவிஸ்லாம். அவர் வந்து தான் ஒரு நியூ கான்செப்டே கிரியேட் பண்ணார். அதனால் வந்து அவர் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரெவல்யூஷன். தமிழ் படம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சுன்னா மெயின் பாரதி ராஜா சார் தான். ஈவன் மியூசிக்கில் எடுத்துட்டோம், எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஈவன் சம் மூவிஸ் ஹிந்தியில் எடுத்தால் கூட அவங்க சொல்கிறத வந்து இல்லை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். காசு வந்து எப்படி செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி கூட ஒரு பெரிய நார்த் இந்தியன் ஸ்டார் ராஜேந்திர குமார் சொன்னப்போ கூட அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். இல்லைங்க இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு தனியாக மாறி போச்சு தமிழ் மூவியே வந்து ஒரு சடன் சேஞ்ச் ஃப்ரம் முன்ன இருந்த இது வந்து மாறி போச்சு. நீங்கள் சில பேர் சொல்லலாம் பாலச்சந்திரன் அப்படி இவங்கன்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஜினிகாந்த், கமலஹாசனோட ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து லைஃப் கொடுத்ததே அவர் தான். அவர் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஆக்டரே கிடையாது. ஈவன் ராதிகா மேடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து எல்லாருக்கும் ஒரு லைஃப் கொடுத்தது. இம்மாக்கள் அவர் ரொம்ப வருஷமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாத்தி அடைஞ்சு நான் எல்லாம் உள்ள இறைவன் பிரார்த்திக்கிறேன். ஓகே, இப்போ அவர்கிட்ட இருந்து இப்போ இருக்க டேரக்டர்ஸ் வந்து என்ன கற்றுக்கணும்னு நீங்கள்? கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும். இப்போ உள்ள டைரக்டர்ஸ்க்கெல்லாம் ஆக்சுவலி வந்து தே ஷுட் சி அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் பார்க்கும்போது தான் பாக்யராஜை பற்றி உங்களுக்கு நல்ல அருமை தெரியும். சும்மா ஏனோ தானோன்னெலாம் படம் எடுக்கக்கூடாது. பாக்யராஜ் இஸ் லெஜண்ட். புரியுதா உங்களுக்கு? அவர்லாம் வந்து யூ ஷுட் பி கம்பேர்டு வித் சத்யஜித் ரே, இது மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்களோட கம்பேர் பண்ண வேண்டியவர் அவர். அதனால் வந்து நியூ டைரக்டர்ஸ்லாம் ஹேவ் டு லேர்ன் எ லாட் ஃப்ரம் பாரதி ராஜ். ஓகே, இப்போது அவர் எடுத்த படங்களே உங்களுக்கு பிடிச்ச படங்கள், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் சீன் படம் என்ன சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரே படத்தை சொல்கிறேன். நிறையா படம் இருக்குது, பட்
ஒரு படம் முதல் மரியாதை படம் இன்றைக்கும் என் லைஃப்பில் வந்து அந்த முதல் மரியாதை படத்தை வந்து யாருமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யாருமே எடுக்க முடியாது. ஃபேண்டாஸ்டிக் மூவி. புரியுதா உங்களுக்கு? அதில் வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, நடிகர் திலகம், ராதா, இவங்களெல்லாம் வச்சு அவங்க ஹேண்டில் பண்ண விதமே வேறு. அது வந்து ஹீஸ் கிரேட் ரியலி. யாருமே இது வரைக்கும் எடுத்த மாதிரி எனக்கு இன்றைய லைஃப் வரைக்கும் நான் நிறையா ஹிந்தி மூவிஸ் பார்க்குறேன். இருந்தாலும் தமிழ் மூவிங்கும் போது எனக்கு முதல் மரியாதை தான். தமிழ் சினிமா உலகத்துக்கு பேர் இழப்பு அவருக்கு. ரெண்டாவது, அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கறதுக்கு கஷ்டம். மனிதாபிமானம், பாசம், அன்பு, மனித நேசம் எல்லாமே வந்து நல்ல எல்லாரு கூடயும் பழகிறவர் தான். அவர் இழந்த வரும் குடும்பத்துக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்ப சங்கத்துக்கும் இந்த ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஸோ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச படங்கள்? அவர் பண்ண படங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்ப சென்டிமெண்ட். ஒரு படம் இருக்கும், முதல் மரியாதை, கிழக்கச்செம்மையில், கருத்தம்மாலாம் படம் பார்த்துட்டு அழுதவங்க நிறைய பேர். இப்படி ஒரு தமிழ் சினிமாவில் டைரக்டர் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே. இப்போ இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே அவர்கிட்ட வந்து எதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில டேரக்டர் தான் வந்து ஒரு சில நல்ல படங்கள்லாம் வந்து எடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான டைரக்டர் யாருன்னு பார்த்தா பாரதிராஜா. ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தின நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே வந்து மிக சிறந்த நடிகர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவரை போன்ற நடிகர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவராக இருக்கட்டும், டேரக்ஷனாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சில படங்கள், கதைகள் அந்த மாதிரிலாம் வந்து இப்போதைக்கு யாருமே வந்து எடுக்கிறது இல்லை. எல்லாருமே ஆக்ஷன், அட்வென்ச்சரஸ் அந்த மாதிரி போகிறதுனால சில தமிழ் படங்கள்லாம் வந்து அந்த கருத்தியல், வாழ்க்கை நடைமுறைகள் அந்த மாதிரி தமிழ் சினிமாவை வந்து வேற ஒரு ஆங்கிள் எடுத்து போகிறதுக்கான சில டேரக்டர்கள்லாம் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிறாங்க. அதில் வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய இழப்பு தான் தமிழ். நான் பாக்யராஜ் போன்றவங்கலாம் வந்து அவர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தது தான். நீங்கள் அந்த மாதிரி சில டேரக்டர்லாம் நமக்கு வந்து கிடைக்காம இருக்கிறதுல இவர் போன்றவர்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து நல்லா கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வரணும். அந்த பழைய தமிழ் சினிமாலாம் என்ன நம்ம இப்போ இருக்க இளம் டேரக்டர்ஸ் எல்லாமே அவர்கிட்ட எதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வன்முறை, சில போதை கலாச்சாரம் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போதைக்கு இருக்கிற படம்லாம். இப்போ அவர்கிட்ட என்ன குடும்பம் சார்ந்தது, வாழ்க்கை நடைமுறைகள், அப்புறம் மனிதனோட வாழ்க்கை முறை, தமிழர்கள் எப்படிலாம் வந்து வாழ்ந்தாங்க, நம்மளோட பண்பாட்டு என்ன, நம்மளோட கலாச்சாரம் என்ன, உணவு பழக்கங்கள், அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய. ஓகே. நான் அவர்கள் எடுத்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை அதில் ஏதோ ஒரு சீன்? 16 வயதில் படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கருத்தான படம் தான். எப்படி கிராமப்புறத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், அவங்கக்கிட்ட எந்த மாதிரிலாம் வந்து நம்ம தொழில்நுட்ப துறையிலும் சரி, மற்ற இதுவும் சரி, வளராத காலகட்டத்தில் அவர் வந்து எப்படி அவங்க வாழ்க்கை முறை எடுத்துக்கிறது வந்து கரெக்டாக காமிச்சிருப்பார் அந்த படத்தில். இன்றைக்கி வந்து என்னதான் வந்து தொழில்நுட்பம் சரி, சோஷியல் மீடியா எவ்வளோ டெவலப் ஆகியிருந்தோமே, இன்னும் கிராமப்புறங்களில் சில இடத்துல வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சேராமல் தான் இருக்குது மக்களுக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வாழ்க்கை முறை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது ஒரு மாயபூர்வமாக இல்லாமல் வழிமுறைகளோட தமிழ் கலாச்சாரத்தோட எப்படிலாம் வந்து மக்கள் வாழ்றாங்க படங்கள் கொஞ்சம் நிறைய வந்து நல்லா இருக்கும். இருக்கிற தலைமுறை டேரக்டர்